நாட்டிலேயே தமிழகம் மருத்துவ சேவையில் முதலிடம் வகிக்கிறது என்று முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம் பொங்க தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பூலாம்பட்டி மற்றும் தேவூர் ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி 12,701 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் மருத்துவ சேவையிலே முதலிடம் வைக்கின்ற அளவிற்கு சிறப்பான பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு ஏழை எளியவர்கள் பசு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே இன்றைக்கு பிரதமருடைய திட்டத்தில் வீடுகள் கட்டி தருகிறோம். அதே இப்படி பல வகையிலும் அந்த ஏழை எளிய மக்கள் அங்கு அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சேலம் கந்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்படும் 3 மேம்பாலங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். சேலம் கந்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் 40 கோடி மதிப்பீட்டில் மேம்பால பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் 3 மேம்பால பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். சேலம் மாநகரம் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு மாநகரம். எந்த பகுதியிலுமே போக்குவரத்து நெரிசல் என்ற பிரச்சனையை எழாமல் அரசு பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு 3 பாலம் கட்டி முடிக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது 4வது பாலம் இந்த பகுதியில் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலத்தில் இந்த பணி நிறைவு பெற்று போக்குவரத்து பயன்பாட்டுக்கு துவக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சேலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் விபத்து இல்லாத ஒரு பகுதியாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு உயர்மட்ட பாலங்களை இன்றைக்கு வாகன ஓட்டிகள் எளிதாக செல்வதற்கு இன்றைக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி நாம் வேகமாக துரிதமாக இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு பஞ்சாயத்தில் போய் வந்துக்கிட்டு கிராம சபை கூட்டம்னு ஏற்கனவே அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது. இவர் ஒரு தனியாக எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கங்கே கிராமத்தில் போய் பேசிட்டு இருக்கார். அந்த கூட்டத்தில் போய் வந்துக்கிட்டு அந்த மக்களை எல்லாம் சந்தித்து அங்கே இருக்கிற ஒரு சில மக்களை சந்தித்து இந்த ஆட்சி பற்றி விமர்சனம் செய்கிறார். தவறான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். அதே மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதோ அம்மா இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அந்த திட்டங்களாக நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் கிராமத்தில் போய் ஒரு சின்ன சின்ன கூட்டத்தை போட்டு பேசிட்டு இருக்கார். அங்கே போய் பேசிக்கிட்ட பொழுது கிராமம்தான் கோயில் சொல்கிறார். இது ஏற்கனவே நமக்கு தெரியும். நாமெல்லாம் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவன். அவர் நகரத்தில் இருந்தனால கிராமம் ஒரு கோயில் அவருக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கார். ஆக அவர் புது கண்டுபிடிப்புக்கு இன்றைக்கு கின்ன சாதனை கிடைச்ச மாதிரி அவருக்கு வேணா அந்த சாதனை இப்போ படைச்சிருக்கார். ஏன்னு சொன்னால் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அவங்க அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி நினைப்பு தான் முழுசாக இருக்குது. அவர் நினைக்காத நேரமே கிடையாது. தூங்கும்போது கூட என்னை நினச்சிட்டு தான் தூங்குவார் நினைக்கிறேன். எப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரிலிருந்து பதவியிலிருந்து அகற்ற வேணும், அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து அகற்றுவதற்கு என்னென்ன தில்லுமுள்ளு செய்ய வேணும், என்னென்ன சூழ்ச்சி செய்யணும், யாரெல்லாம் போராட்டத்துக்கு தூண்டி விடணும், இந்த நாட்டில் எப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு என்னென்ன சூழ்ச்சி செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அத்தனையும் மக்களுடைய ஆதரவோடு முறியடிக்கப்பட்ட ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. குடிநீர் பிரச்சனையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். எந்தெந்த மாவட்டத்தில் வறட்சியாக இருக்குது, அங்கே பருவமழை பெய்யாது இருக்குது, பருவமழை குறைவாக பெய்திருக்குது, அதனால் கோடை காலத்திலே குடிநீர் பிரச்சனை ஏற்படுமா என்று ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் 158 கோடி ரூபாய் இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற அந்த குடிநீர் பிரச்சனை போக்குவதற்காக அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முன்னதாக சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து அஸ்தம்பட்டியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார்.
தொடர்ந்து பெண்கள் ஆளுமையை எழ செய்வோம் என்ற தலைப்பில் சேலம் அஸ்தப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.